நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இதை ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். இப்போ நீங்கள் வந்து ஆப்பிளோட iOS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வெறும் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த கூகுளோட ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க எல்லா மேனுஃபேக்சர்ஸுக்கும் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சாம்சங், ஒன் ப்ளஸ் இது மாதிரி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அதுதான் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால. இதனால கூகுளுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் வந்து இது மாதிரி ஆண்ட்ராய்டு ஓஎஸை ஃப்ரீயாக கொடுக்கறதுனால 80% ஆஃப் த யூசர்ஸ் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்தாலுமே வந்து அதில் இன்பில்டாகவே கூகுளோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். யூடியூப், கூகுள் மேப்ஸ், கூகுள் சர்ச் இது மாதிரி இருக்கும். நம்ம எப்படி பார்த்தாலும் ஆப்வியஸாக கூகுள் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் கிட்ட இருக்கும். இதை வச்சு அவங்க பர்சனலைஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எந்த ஒரு அப்ளிகேஷன் வாங்கும் போதும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 30% கமிஷன் வந்து கூகுளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதை விட இப்போ கூகுள் வந்து எல்லா மேனுஃபேக்சர்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் வந்து லெஃப்ட் இல்லை ரைட் சைடு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கூகுள் சர்ச்ன்ற ஃபியூச்சர் இருக்கும். அதை வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வைக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கூகுள் வந்து அவங்களோட ஆண்ட்ராய்டு ஓஎஸை ஃப்ரீயாக கொடுத்து இப்படி தான் $1 பில்லியன் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க.